Next, we have Mr. Murugesan, an alumnus from the mechanical department. He is a certified class 1 engineer, marine engineering. Having sailed as marine engineer for 20 years, he holds the responsibility of chief marine engineer and also heading all the 3 manning officers in India. I request Mr. Murugesan to share a few words with us. Good morning, everyone. First of all, I want to thank the chairperson, and the principals, and all our ex-faculties and all our friends for giving me an opportunity to speak here for a few words of my memories. Okay, I'll go to Tamil now. See, எல்லாருக்கும் வந்து ட்ரீம் இருந்திருக்கும். எங்கள் பேச்சில் இருந்த மாதிரியே எனக்கு வந்து இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாக இருந்தது. ஸோ இன்ஜினியரிங் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அப்போல்லாம் வந்து கவுன்சிலிங்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே வந்து லெட்டர் தான் வரும். எனக்கு வரல, லெட்ரு வரலன்னொன்னே ஏதாவது ஒரு டிகிரி ஜாயின் பண்ணணும். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணால் என் கூட இப்போ இருக்கான் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனும் நானும் ஒரே கிளாஸில் இருந்தோம். திடீர்னு அவனுக்கு மட்டும் லெட்டர் வந்துச்சு, இந்த மாதிரி இன்ஜினியரிங் உனக்கு வந்துடுது, அதுவும் தங்கவேல் இன்ஜினியரிங் காலேஜ்னு வந்துடுது. ஸோ அவன் போயிட்டான். நான் ரொம்ப சேட் ஆகிட்டேன். அடுத்து ஒரு 2-3 நாள் வந்து காலேஜுக்கு எனக்கு போக விருப்பமே இல்லை, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஏன்னா அது பிடிக்கல, எனக்கு இன்ஜினியரிங் தான் போகணுன்னு ஆசையாக இருந்தது. அப்போது அவன் போனோன்னே ரொம்ப சேட் ஆகிட்டேன். திடீர்னு ஒரு வாரம் கழித்து திரும்ப எனக்கு ஒரு காலேஜ் லெட்டர் வந்திருந்தது, அதே தங்கவேல் இன்ஜினியரிங் காலேஜ். தட் வாஸ் ஒன் ஆஃப் மை ஹாப்பியஸ்ட் டே ஆஃப் மை லைஃப். ஏன்னா நான் நினச்ச ஒரு இன்ஜினியரிங் கிடச்சி இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் நிற்கிறேன்னா அது அந்த லெட்டர் ஒரு காரணம், அது இந்த காலேஜ் ஒரு காரணம். ஓகே, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு ஆரம்பம். ஸோ அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் தேங்க்யூ சொல்லியே ஆகணும். ஸோ அதை தாண்டி நான் போய் சொல்ல விரும்பலை. இங்கே வந்து சேலஞ்சஸ் இல்லைன்னா சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட் பேட்ச். ஸோ ஃபன் வந்து நல்லா இருந்தது. பட் ஸ்டடீஸில் ஃபெசிலிட்டிஸில் வி ஆர் லேகிங். அதுலேயும் ஒரு ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் வரும்போது இன்னும் சேலஞ்சஸ் அதிகமாக இருந்தது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் இருந்தது. ஆனால் அந்த ஸ்ட்ரகிளே என்னுடைய கெரியருக்கு ரொம்ப உதவியாச்சு. நான் ஷிப்பில் மெரின் இன்ஜினியராக போனோன்னே ஆல்வேஸ் வி ஹாவ் அ கண்டின்ஜென்சி. எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதே மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இல்லைன்னா என்ன பண்ணுறது? இப்போ நம்ம சொல்லுவோம்ல, காரில் வந்து ஒரு டயர் போயிடுச்சு, இப்போ பங்க்சர் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஸ்டெப்னி இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் கப்பலில் அப்படி கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சாம்பிளாக சொல்கிறேன், 2 டயர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ தட் இஸ் கால் த டயர் கண்டின்ஜென்சி டு ரன். ஷிப்பு வந்து மிடில் ஆஃப் த ஓஷனில் இருக்கும். பட் வி ஹேவ் டு டேக் த வெசல் டு த ஷோர் டு கெட் மோர் அசிஸ்டன்ஸ். கரெக்டாக? இப்போ நம்ம சொல்லுவோம்ல, கப்பலில் நின்றுச்சுன்னா இறங்கி தள்ளுவீங்களா? எஸ், தள்ளுவோம். ஆனால் டெக்னிக்கலாக தள்ளுவோம். அந்த டெக்னிக்கல் நாலேஜ் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த காலேஜில். ஓகே, ஸோ அந்த நாலேஜை நான் படிப்படியாக வளர்த்துக்கிட்டேன். பட் பேஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் ஹியர். அதில் வந்து விஜயகுமார் சார் தான் வந்து அவர் மறந்துருப்பார். அவர் தான் எங்களுடைய மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட் லாஸ்ட் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு கைடு அவர். ஸோ இன்றைக்கி அந்த ப்ராஜெக்ட் புக்கை வச்சுருக்கேன், அவரோட நேம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு மெமரிஸாக இருக்குது. அடுத்ததாக வந்து காலேஜ் வந்து கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் 2 விஷயத்தில். ஒன்று வந்து என்னென்னா, பசங்களுக்கு வந்து அந்த குறும்பு இருக்கும் இல்லையா, காலேஜ் படிக்கும்போது அந்த குறும்பில் வந்து நிறைய தப்பு பண்ணும்போது ஆஸ் அ சேர்மேன், ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி கண்டிச்சாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ் கொடுத்தாங்க. தண்டனைங்கிறது வந்து அவங்கள அழிக்கிறதா இருக்கக்கூடாது, அவங்கள கரெக்ட் பண்ணுறதா இருக்கணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு ஒவ்வொரு தடவையும் சான்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் மெக்கானிக்கலில் சொல்லவே வேணாம். ஓகே, ஒருத்தன் குறும்பு பண்ணியிருக்கானா அவனுக்கு பின்னாடி 4 பேர் இருப்போம். ஆனால் மாற்றம் ஒருத்தனாக இருப்பான். ஆனால் கடைசியாக அவன் தப்பிக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த குறும்பெல்லாம் இருந்தது. அதுக்கு வந்து அவங்க நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க, அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். 2வது வந்து தே வேர் நாட் ஆஃப்டர் மணி. ஏன்னா அந்த டைமில் ஒரு 50 ரூபா பேக்கெட்டில் இருந்ததுனாலே பெரிய சந்தோஷம் எங்களுக்கு, பார்ட்டி. அப்போது வந்து பணம் வந்து அவங்க எங்கள்கிட்ட அடிக்கடி கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். ஏன்னா நாங்கள் வந்த பேக்ரவுண்ட்லாம் அப்படி ரொம்ப ரொம்ப புவர் ஃபேமிலியாக தான் வந்தோம். நாங்கள் என்ன, நம்ம எல்லாருமே தான் சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் அவங்க வந்து அதுக்கு காசு கொடு, இதுக்கு காசு கொடுலாம் கேட்கல. ஃபஸ்ட் இயரில் நம்மகிட்ட 3000 rupees டெபாசிட் வாங்கினாங்க. ஃபைனல் இயரில் கரெக்டாக சொன்ன மாதிரி கொடுத்தாங்க. நான் வாங்கினேன், எனக்கு நல்லா தெரியும். அதை வந்து கண்டிப்பாக அவங்க ஏதோ ரீசன் சொல்லி அதை தட்டி கழிச்சிருக்கலாம். நம்ம ஒன்றும் போய் ஃபைட் பண்ண முடியாது, எழுதிலாம் வாங்கிக்கல. பட் தே கிவன் பேக் பை வேர்ட்ஸ் சொன்னாங்க. அதனால் அதுக்கும் நன்றி கடன்பட்டிருக்கோம். கேட்டா இது வந்து என்னோட மெமரிஸில் நான் சொல்ல வேண்டியது. அடுத்து வந்து இந்த ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறோம்ல, அந்த பேம்பரிங். ஐ டோன்ட் பிலீவ் இன் பேம்பரிங்.
ஐ டோன்ட் பிலீவ் இன் போகிறோம் இன்றைக்கி வேலையை முடிக்கிறோம். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு பிளான், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து இந்த இங்கேருந்து தான் கற்றுக்கிட்டேன். இந்த சேலஞ்சஸ்லேருந்து தான் கற்றுக்கிட்டேன். கடைசியாக ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலேஜ்லேருந்து எனக்கு மணியான ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படின்னா லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 25 இயர்ஸும் டச்சில் இருக்கோம். அவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஒவ்வொரு அக்கேஷன்லேயும் கலந்துக்கிட்டோம், ஒவ்வொரு ஃபன்லேயும் கலந்துக்கிட்டோம். அந்த 4 பேர் வெரி க்ளோஸ், வெரி க்ளோஸ். அந்த 4 பேர் இங்கே இருக்காங்க. அந்த 4 பேரும் ஒரே யூனிஃபார்மில் வந்திருக்கோம். We are very happy and very proud. Apart from that, we have more friends here. In this event, with this event, we want to get connected with more of our friends in future also. And I am very proud and I am very thankful to you all. And we will meet again and again in a different forums. Thank you very much. Thank you for the opportunity. Nandri Vanakkam.